Let's pray. Loving Heavenly Father, you've been so gracious, Lord, for giving us yet another opportunity, Father, to come to you, to come and sit at your feet, to learn, to open your book, and to see what you are telling us, Father. Lord, be with us. Let whatever we are discussing, whatever we are talking, what our minds are thinking, may it be under your control, be spirit filled, so that we understand only what you want us to understand, Father. Let us not get deceived especially when we study Revelation. Father, be with us. May it be useful for us, Father, in understanding our purpose in this world. May things of the earth grow dim in our eyes, Father. May we not give focus to it. Help us, Father, to see what your plan is, what your purpose is, what your kingdom is, what you wanted out of creation, and help us, Father, to live accordingly as your child should be doing. Help us, Father, mold us, make us, change us. Where we are stubborn, break us, Father. Make us humble through our will and take only what you want us to do. Be with us, Lord, while we study. May it be preciously useful for you. In Jesus' wonderful name I ask. Amen. Okay. So, so we are in this interesting book of Revelation, and we were doing chapter 10. So I'm going to just start with chapter 10, remind ourselves, enna பண்ணிட்டு இருக்கோம்ட்டு, and then I'll carry on. Okay. So, chapter 10 ல தான் we are seeing a mighty angel talking to John, and he is giving John some job, ஒரு வேலை கொடுக்குறாரு. So, mighty angel ஓட description, or he's mighty, so he's big. ஓகே, ஸோ பெருசாக இருக்கார். ஒரு கால் கடலில், ஒரு கால் தரையில் வச்சு, his face is he's dressed in clouds, he's got a rainbow around his head, and his face is shining. இது எல்லாமே நிறைய ஜீசஸோட டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்குன்னு பார்த்தோம் நம்ம இடையில. And under his feet, so it is like God having things under his feet. So அது பார்த்தோம். He's having a little scroll, or like a little book in his hand. ஜீசஸ் இப்போ தான் ஸ்க்ரோல் திறந்தாரு, ஸோ அதுவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு. தரையிலையும் கடல்லையும் கால் வைக்கிறது ஷோஸ் லைக் அண்டர் மை ஃபீட் ரூல், ஓனர்ஷிப், அந்த அந்த பாயிண்ட்டை குறிக்கிறதா இருக்கும். அண்ட் ஹீஸ் காட் அ மைட்டி வாய்ஸ் ஆல்சோ, இல்லை லயன் ரோர் பண்ணுற மாதிரி சத்தம் இருக்குது. லைக் 7 தண்டர்ஸும் கூட சேர்ந்து சத்தம் வர்ற மாதிரி ஜான் இஸ் ஹியரிங். ஓகே, ஸோ யா, ஹிஸ் வாய்ஸ் ரோர்ஸ்ன்றது நிறைய இடத்துல இருக்குது பைபிளில். யா, ஓகே, ரைட். ஸோ வி saw all that. Then we saw the 7 thunders சொன்னதை ஜான் இஸ் இந்த மாதிரி சீனில் தான் வி அண்டர்ஸ்டாண்ட். எப்பமோ நடந்து அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட்ஸ் உட்காந்து எழுதலை போல இருக்குது. அப்பப்போவே எழுதுகிறாங்க, ரைட் ஆஸ் யூ சி மாதிரி தான், இல்லை செக்ரட்டரிஸ் மாதிரி தே ஆர் ரெக்கார்டிங். அப்போவே ஒன்றும் மறந்து போகாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இம்மீடியட்லி லுக்ஸ் லைக் தே ஆர் ரைட்டிங் இட் டவுன். அதாவது என்ன காட்சி பார்க்குறாங்களோ, கண் என்ன பார்க்குது, காது என்ன கேட்குது, என்ன ஃபீலிங்ஸ் இருக்குதோ, தே ஆர் சிம்பிளி ரைட்டிங் இட் டவுன். ஸோ தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோட். இல்லை, இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு நோட். ஸோ இப்போவும் இந்த தண்டர்ஸ் சொன்னதை எழுத போகும்போது இந்த மைட்டி ஏஞ்சல் சேஸ் டோன்ட் ரைட் தெம், சீல் தெம் அப், திஸ் இஸ் நாட் டு பி ரிட்டர்ன்னு சொல்லிடுறாங்க. இந்த பீயிங் சீல்டுன்ற வார்த்தையை நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் முன்னாடி பைபிளில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா டேனியல்லாம் இருக்குது. எண்டு டைம்ஸோட ப்ராஃபஸி சொல்லிட்டு the angel says, you seal it up, Daniel, this is not for you, this is not for Israel and Jerusalem now. இப்போ உள்ள காரியம் இல்லை, இது இப்போ நடக்க போகிற காரியம் இல்லை, இன்னும் நாட்கள் கழிஞ்சு நடக்க போகிற காரியம், உன்னோட டைமுக்கெல்லாம் அப்புறம் நடக்க போகிற காரியம். அதனால் சீல் திஸ் புக், லைக் ஜஸ்ட் கீப் இட், யாருக்கு விளங்குமோ விளங்கும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி தான் மூட சொல்லியிருக்கோம். You want to read it? I think it's nice. We'll read that book. Read that verse. Daniel 12,
verses 4 and 9 வாசிச்சு பார்க்குறீங்களா? Daniel 12, 4 and 9. சாந்திகா வாசிக்கிறீங்களாக்கா? ஓகேம்மா. ம் 12 4 and 9. Daniel 4 ம் and 9. ம் 4 to 9. இல்ல வெறும் 4 4 verse 9. 9. ஆமா. ஓகே ஓகே. 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். ம் 10வது 9. சாரி 9. 9. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? தே ஆர் சீல்டுனா தே ஆர் நாட் ரிவீல்டு. கரெக்டா? ரிவீல் பண்ணப்படலை, இன்னும் மனுஷருக்கு விளங்குற மாதிரி மாற்றலை. ரைட் நவ் இட் இஸ் ஸ்டில் சீல்டு. அந்த காலத்து மக்கள்கிட்ட மேபி சொன்னாலும் விளங்கியிருக்காதா இருக்கும். அவங்க இப்போ தான் கண்ட்ரியை விட்டு வெளியில் வந்திருக்காங்க, கண்ட்ரிக்கு எப்பண்டா திரும்பி போகலான்னு அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க கிட்ட ஜீசஸ் வந்து ரிடம்ஷன் காரியம் முடிஞ்சு சர்ச் காலம் முடிஞ்சு நடக்க போகிற ஒரு விஷயத்த விளங்காது இல்லையா? ஸோ ஏஞ்சல் ஹஸ் டோல்ட், ஜஸ்ட் சீல் திஸ், க்ளோஸ் இட் ஃபார் த டைம் பீயிங். டேனியல், யூ டூ யுவர் ஸ்டஃப். நீ செய்ய வேண்டியது நீ பார்த்துட்டு போ. திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் யூன்றதை ரொம்ப கிளியராக, ரொம்ப ஐ மீன் இட்ஸ் குவைட் ஸோ கிளியர் இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஓகே. ஆனால் மற்ற வேர்ட்ஸை எழுதி வைக்க சொல்லி காட் ஹஸ் டோல்ட் ஆல் தி அதர் 40 ஆத்தர்ஸ்டையும் சொல்லி தான் அவங்க எழுதி வைக்கிறாங்க இல்லை? ஸோ வெதர் இட் இஸ் மோசஸ், இந்த ஃபஸ்ட்டு 5 புக்ஸாக இருக்கட்டும், ப்ராஃபட்ஸாக இருக்கட்டும், ஐசையா, ஜெரமையா, எசேக்கியேல், ஹாபக்குக், எவ்ரிபடி அந்த முதல் 1-2 வசனங்களை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் இதில் எழுதுறது என்னென்னா, கடவுள் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் திரும்ப எழுதுகிறேன் அப்படின்னே இருக்கும். ரைட்? ஸோ நான் இதில் மார்க் பண்ணது ரைட்டுன்ற வார்த்தையே லிட்ரலாக இருக்கிறத மட்டும் பொறுக்கி எடுத்தேன். ஓகே. ஸோ லூக் சேஸ், ஐ எம் ரைட்டிங் திஸ் பிகாஸ் Paul tells almost every letter, Peter says, John says, Jude says, and Revelationல நம்ம இப்போ பார்க்குறோம், Jesus says, write it down. It is so clear. So இந்த written word இருக்கு, நமக்கு understanding. So they are sometimes sealed, and in the right time God reveals to us. So it's a very ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் பீப்புள் ஹூ ஸ்டடி ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் ஆஸ் ஒன் புக். இல்லை தனித்தனியாக வசனங்கள், தனித்தனியாக குட்டி கதைகள் அப்படின்னு பார்க்காம, திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட். வாட் இஸ் காட் டெல்லிங் ஃப்ரம் த டைம் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்தில் அப்படி தான் நம்ம பைபிள் ஸ்டடிலாம் இருக்குது. ஸோ அப்படி படிக்கும் போது இட் இஸ் வெரி ஆப்வியஸ், இட்ஸ் வெரி இட்ஸ் குவைட் நல்ல வெளிப்படையாக நமக்கு we can understand that God has revealed information about his plan over time. ஸோ ஆடம்க்கு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்சதை விட ரொம்ப கம்மியாக தெரியும். கரெக்டா? ஸோ அந்த சீரீஸ் தான் நாங்கள் இந்த ஃபெய்த்ஃபுல் சர்வன்ஸில் படிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறது நாம். ஸோ ஆடம் டைமுக்கு தெரிகிறது வேற ஒன்றும் தெரியாது. இந்த ஸ்திரீயின் வித்து வில் கம் அண்ட் டிஸ்ட்ராய் சேட்டன். சேட்டன் வில் அஃபெக்ட் த ஸ்திரீயின் வித்து. அவ்வளோதான் தெரியும். அந்த ஜெனிசிஸ் 3:15 verse ஒன்று தான் தெரியும். வேற என்ன தெரியும்? வேற நத்திங். தே ஆர் ஜஸ்ட் த்ரோன் அவுட். செய்யாதன்னு சொன்னதை செய்தாங்க. எப்படா திரும்பி போகலான்னு ஆடம்ஸ் ஃபேமிலியோட வெயிட்டட். பட் ஆல் தே நியூ இஸ் ஏதோ ஒரு ஈவ்கிட்ட இருந்து வரப்போகிற ஒரு பேபி. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஈவ் தானே இல்லையா? ஸோ இன் ஹிஸ் மைண்ட், அதனால தான் ஈவன் பேர் வைப்பார். ஈவ் இஸ் மதர் ஆஃப் ஆல் லிவிங். ஏன்னா இவங்க தே ஆர் டுவர்ட்ஸ் டெத். ஸோ இந்த 3:15க்கு அப்புறம் தான் பேர் வைப்பார். யூ ஆர் கோயிங் டு கேரி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் த நேம். அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். நோவாக்கு என்ன தெரியும்? ஓ, அப்போ கொடுத்த கவனன்ட் இன்னும் நடந்து முடியல, த்ரூ மை ஃபேமிலி இஸ் கோயிங் டு டூ இட். அவ்வளோதான் தெரியும். உலகத்தில் இருக்க எல்லாரையும் அழிச்சு போட போகிறாரு. இந்த கவனன்ட்டை த்ரூ மீ ஹில் ஃபாலோ. ஸோ திஸ் written word, covenant keeping God, and God revealing information about his plan for his creation
ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். ரொம்ப 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 கிளியராக தெரியும். ஸோ வை now people understand. Do you know the number of Bible studies on Revelation? If you have been searching, you will know. அவ்வளோ இருக்குது, அவ்வளோ புக்ஸ் இருக்குது, அவ்வளோ எல்லாம் வித்தின் திஸ் 60 இயர்ஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ரொம்ப இருக்காது. ஸோ என்னோட தாத்தா பாட்டி காலத்தில் கூட ரொம்ப ரெவலேஷன் படிச்சிருந்துருக்க மாட்டாங்க. எங்கள் மம்மி டாடி ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க. பட் நவ் everyone is eager to learn. This is what is called knowledge shall increase. It will increase. God is not going to judge a group of dumb people. He'll make sure எல்லாருக்கும் விளங்குன பிறகு எல்லாம் reveal பண்ண பிறகு then he gives options, choices and time and graceful time கொடுத்துட்டு தான் he'll finally judge. So the sealed for David, for Daniel, but for our times we know much 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 more. We are learning so much more. Praise be to God, of course. Okay. Can you take Revelation 22:10? That is almost the close of the book. அதான் கடைசி வசனமோ 22:10 பாருங்க. இல்லை அது இல்லை, லாஸ்ட் வசனம். இதம்மா 22:10, not the last message. 22:10. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலமும் சமீபமாய் இருக்கிறது. ஆமா, டைம் ஆயிடுச்சு, இப்போ எல்லாருக்கும் விளங்க வேண்டியதுதான். நோ மோர் சீலிங். ஸோ ஒருவேளை அந்த செவன் லைட்னிங்ஸும் பேசினதும் இருக்கோ என்னமோ தெரியல, இல்லை மேபி இட் இஸ் தேர் அண்ட் இட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன்லி ரிட்டன் டவுன் இன் ரெவலேஷன். ஸோ there you go. So this is what we have. So now it is open. Those who seek will get. If you seek his wisdom, we will get. Okay. So we looked till this last time. Yeah. Let's continue. So this was verse, இதுக்கு முந்தின verse, 6th verse, 5th verse, 6th verse path. Revelation 10 6th verse. So the next verse, 6th verse says, the angel swore by him who lives forever and ever, who created heaven and the things that are in it, the earth and the things that are in it, and the sea and the things that are in it, and that there should be delay no longer. Okay, so he is now swearing on God to do something. That was next step செய்ய போறாரு. So remember there was this debate among Christians, இது ஜீசஸோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அண்ட் தென் நம்ம என்ன டிசைட் பண்ணோம், அது ஏஞ்சலாக இருந்தாலும் ஜீசஸாக இருந்தாலும் நமக்கு அவ்வளோ இட் டசன்ட் சீம் டு இம்பேக்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். அது ரொம்ப ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நானும் அதை லைட்டாக தான் எடுத்தேன். ஆனால் ஜீசஸ் சொன்ன மாதிரியே இருக்கும். அதில் ஜீசஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ள டிபேட் பாயிண்ட் இது. ஜீசஸ் டஸ் நாட் ஹாவ் டு ஸ்வேர் ஆன் காட் அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல. ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் காட். ஸோ அவர் ஏன் திரும்ப ஸ்வேர் பண்ணணும் அப்படின்ட்டு. தெர் இஸ் ஒன் இன்சிடென்ட்ஸ் இன் த பைபிள் வேர் the triune God, right? So there is more than one. So அந்த one party swearing with the other party within the triune God இருக்குது. எங்கே இருக்குது தெரியுமா? You remember ஏப்ரஹாமுக்கு ப்ராமிஸ் கொடுப்பாருல்ல, லேண்ட் ப்ராமிஸ், சன் ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்குற அந்த சாப்டரில், and I have not mentioned it. Genesis, I think 15. ஓகே, ஜெனசிஸ் 15 இருக்கும். அனிமல்ஸ் இந்த அனிமல்லாம் கொண்டு வா, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வா, அண்ட் அது சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏப்ரஹாம் ஸ்லீப்ஸ். அண்ட் தெர் ஆர் 2 sources of light. ஒரு ஃபர்னஸ் அண்ட் டார்ச்னு இங்கிலீஷ் பைபிளில் இருக்கும். தே பாஸ்ட் த்ரூ இட், மீனிங் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் டூயிங் த ப்ராமிஸ். ஓகே, இது வந்து நம்மளாக கெஸ் பண்ணல. நியூ டெஸ்டமெண்ட் ஹீப்ரூஸில் இதை இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி? Hebrews 6:13 எழுதியிருக்கு, when God made a promise to Abraham, because he cannot swear by no one greater, he swore by himself. அதனால தான் இந்த covenant is between themselves, between the triune Godல 2 source of light.
ஸோ அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஸோ திஸ் ஸ்வேரிங் ஆல்சோ குட் பி லைக் திஸ், இல்லை, தட் இஸ் த எண்ட் ஹேஸ் கம், நடக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது ஏர்த்தில் எண்டு டைம் வந்துருச்சு. அப்போ இதில் இனிமேல் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மாறாமல் நடந்தே தீரும் அப்படின்னு காட் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி. திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இனிமேல் சொல்லப்பட போகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஹவு ஷுவர் ஆர் வி? பிகாஸ் ஹீ ஸ்வேர்ஸ் ஆன் ஹிம்செல்ஃப். ஓகேயா? அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ போத் சைட்ஸ். உங்களுக்கு அது மனசுக்கு எது கரெக்டுன்னு தோணுதுன்னு பாருங்கள். It was okay for me. Okay, so he swore by him. Okay, என்னன்ட்டு there will be delay no longer. அப்போ ஆல்மோஸ்ட் எண்டு கிட்ட வந்தாச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 10:7. தயவுசெய்து பைபிள் கையில் வச்சுருங்க. ஓகே, 10:7 என்ன இருக்கு? பட் in the days of the sounding of the seventh angel, when he is about to sound, the mystery of God would be finished, as he declared to his servants the prophets. Okay, so much to learn in this couple of verses. Okay, so என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரே பண்ணிட்டு okay, so 10 Revelation 10:6 and 7, அதில் ஒவ்வொரு வேர்டு, ஒவ்வொரு ஃப்ரேஸையும் டீப்பாக நம்ம படிக்கலாம். ஓகே, நம்ம இந்த சோர் பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் பைபிளில் முன்னாடி எங்கே ஸ்வேர் பண்ணியிருக்காரு காட்னு சொல்லி அது பார்த்தோம். நவ் ஐ வாண்ட் டு ஷோ யூ, வி வில் டாக் அபவுட் தெர் இஸ் நோ டிலே. ஓகே, இனிமேல் டிலே இருக்காது பார்க்க போகிறோம். அவரோட டைமிங் இந்த செவன்த் ஏஞ்சல் பார்க்க போகிறோம். மிஸ்ட்ரி ஆஃப் காட்னா என்னதுன்னு பார்க்க போகிறோம். அந்த டிலே நோ லாங்கரும் ஃபினிஷ்டும் வருது. கரெக்டாக? தெர் இஸ் நோ டிலே அண்ட் இட் இஸ் கோயிங் டு கெட் ஃபினிஷ்ட். ஸோ ஆப்வியஸ்லி தே ஆர் கனெக்டட். அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங் நாட் ஃபஸ்ட் டைம். திஸ் இஸ் நாட் ஃப்ரெஷ் நியூஸ். திஸ் இஸ் நாட் நியூ இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் முன்னால் இருந்தே கடவுள் வந்து த்ரூ ஹிஸ் சர்வன்ட்ஸ் த ப்ராஃபட்ஸ் சொன்னது போல செய்து முடிக்க போகிறார். நத்திங் இஸ் நியூ. இப்போ தான் நமக்கு மேபி விளங்குதா இருக்கும். பட் ஆல் திஸ் இஸ் வாட் ஹி ஹஸ் பீன் இன் த ரிட்டன் வேர்ட் ஃபார் அ லாங் லாங் டைம். இப்போ வந்து எல்லாம் ஃபினிஷ் ஆக போகுது. லெட் அஸ் டேக் தம் ஐட்டம் பை ஐட்டம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோட்டிஸ், இங்கே ஒரு ஃபினிஷ்டுன்னு இருக்கு இல்லையா? ஜீசஸ் ஆல்சோ செட் இட் இஸ் ஃபினிஷ்டு. டு யூ ரிமெம்பர்? ரைட், ஜீசஸ் செட் கிராஸில் சொல்லுவார்ல, when Jesus received the sour wine, he said it is finished. அப்போ என்னது நடந்து முடியுது? ரிடெம்ஷன் ஆஃப் மேன்கைண்ட். அந்த வேலை பெருசாக நடந்து முடியுது. I should have put that slide. Do you remember there are two major jobs which have to be done. நான் அதை ஸ்லைடு போட்டிருந்தேன். இஃப் யூ ஐல் டெல் யூ, ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். கார்டன் ஆஃப் ஈடனில் காட் கிரியேட்டட் மேன்கைண்ட். ஹீ வாண்டட் மேன் டு டேக் டொமினியன், ரூல் பண்ணுங்க, நல்லா எடுத்து அரசாளுங்க, நான் உங்களுக்காக அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன்ட்டு ஒன்று கொடுக்குறாரு. அந்த காரியம்தான் கெட்டு போகுது இல்லை, சாத்தான் வந்து பண்ணுறதுனால. சாத்தானை ஃபுல்லாக ப்ளேம் பண்ணுறதுக்கு இல்லை, ஆடம் ஈவுக்கும் ட்ரஸ்ட்டு குறைஞ்சிட்டுன்னு. ஈவுக்கு ட்ரஸ்ட்டு குறைஞ்சிச்சு. நீ கடவுள் போல் இருப்பேன்னொடனே ஒரு ஆசை வந்துட்டு, இல்லை கடவுள் எனக்கு ஆல்ரெடி பெஸ்ட்டு தந்திருக்காரு, தருவார், அதனால் எனக்கு அதை தாண்டி ஒன்றும் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். நீ தள்ளிப்போ, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், கடவுள் எனக்கு எனக்கு கொடுத்தது தாராளம், மோர் தென் இனஃப், சஃபிஷியன்ட், போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஆசையும் வந்திருக்காது. அந்த அந்த இல்லை க்ரீட் ஃபார் மோர், இல்லை கடவுள் கொடுத்ததோட கூட வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது, அதுவே வந்திருக்காது. அப்போ அந்த பாவத்தில் விழுந்திருக்க வேண்டாம். பட் இட் ஹேப்பன்ட். சரி, ஸோ விழுந்து போன ஒரு மனுஷன், இதுதான் ஸ்டேட்டஸ். அந்த டைமில் தான் காட் இஸ் டெல்லிங் ஜெனசிஸ் 3:15 இல்லையா? ஸ்திரீயின் வித்துடைய அந்த வசனம் சொல்கிறாரு. அதில் 2 காரியம் நடக்கணும். என்னது? விழுந்து போன மனுஷனை திரும்ப கடவுள் தாங்கிட்ட கூப்பிடணும். அதான் மீட் எடுக்கிறது இல்லையா? அதுக்கு ஒரு செலவு இருக்குது. கடவுள் பிளட்டு கொடுத்து சேவ் பண்ணி மனுஷரை தாங்கிட்ட திரும்ப கூப்பிட்டு வச்சுக்கிறாரு, திரும்ப மீட் எடுத்துட்டாரு.
தப்பு செய்த சாத்தானை ஒழிக்கணும். கரெக்டா? ஸோ அது ஒரு காரியம் இருக்குது. அப்போ சாத்தானை ஒழிச்சாதான் கடவுள் முதல்ல அவருடைய பிளான் படி பியூட்டிஃபுல் கிரியேஷன், பியூட்டிஃபுல் காட்ஸ் பீப்புள் உடைய அரசாட்சியில் அழகாக இருக்கும். ரைட்? அது அந்த அந்த ஒரு டைம் ஒன்று வரணும். அப்போ தான் அது எல்லா காரியங்களும் செய்து முடியணும், முடிவாகும். அப்போது கிராஸில் வென் ஜீசஸ் சேஸ் இட் இஸ் ஃபினிஷ்ட், பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. மீட்கிற வேலை முடிஞ்சிட்டு. அப்போ இன்னும் பாக்கி இருக்கே, சாத்தானை ஒழிக்கணும். கரெக்டாக? பூமிக்கு திரும்ப ஒரு அழகான ஒரு ராஜா, ஒரு ரூலர் வேணும். ஸோ அந்த காரியங்கள் பாக்கி இருக்குது. அதெல்லாம் இனிமேல் நடந்து முடிய போகுது. வுட் பி ஃபினிஷ்ட். இனிமேல் இது நடந்து முடியும். இனிமேல் டிலே கிடையாது. யூ கெட் த பாயிண்ட், ரைட்? ஸோ இதெல்லாம் இன்னும் கடகடன்னு நடக்க போகுது. இதெல்லாம் இனிமேல் இத்தனாயிரம் வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். பட் இப்போ 7வது ட்ரம்பெட் வந்து 7வது பவுல் திறக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ வேகமாக டக்குன்னு முடிய போகுது. எண்ட் இஸ் வெரி வெரி நியர். ஓகே, சில வசனங்கள் போடுறேன். அந்த வசனங்கள் வச்சே நமக்கு அந்த எப்படி காடோட பிளான், அந்த கோர்வை வந்து அழகாக தெரியும் அந்த வசனங்களில். நான் சொல்ல சொல்ல வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 10:6 திரும்ப வாசிங்களேன். ஐ மீன் யாரும் வாசிக்கல, வாசி. ரெவலேஷன் 10:6. தமிழில் சாந்திக்கா இருக்கீங்களா? வாசிக்கிறீங்களா? நான் வாசிச்சிட்டேன். வாசிக்கிறீங்களா? 10:6. அதுக்குள்ள ஜானுக்கு போயிட்டேன், அதனால திருப்பி. ஓ சாரி. ஓகே. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிறது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. ஓகே, 7 வாசிங்களோ? 6. ஓ, உங்களுக்கு சேர்த்து வாசிக்கவா? ஐ திங்க் இங்கிலீஷ்ல மாத்தி இருக்கு. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் ஆணையிட்டு சொன்னான். இப்பதான் அந்த ஆணை வருது. 7ல இருக்குல்ல தமிழ்ல. தமிழ்ல 7ல இருக்கு. அந்த டிலே, there will not be any more delay. இனிமேல் கடகடன் நடக்கும்ன்றது ஐ திங்க் இட் இஸ் தேர் இன் யோர் verse 6. இது காலம் செல்லாது. அதே மாதிரி 7th ஏஞ்சல் 6th verse. ஆமாம், 6th verseல அதுவும் இருக்குல்ல, he is going to sound the thingன்னு. அப்போ 6th and 7th ட்ரம்பெட்டுக்கு நடுவில் நடக்கிற பாஸில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் அதை காட்டியிருக்கேன். ஐ வில் ஷோ இட் யூ அகெயின். ஸோ இஃப் யூ ரிமெம்பர், 7 சீல்ஸ் இருக்கிற ஸ்க்ரோல் ஜீசஸ் கைக்கு வருது. ஜீசஸ் ஒவ்வொரு சீலையாக உடைக்கிறாரு. அப்போது ஒவ்வொரு காரியங்களாக நடக்கும். கடைசி 7வது சீலை திறக்கும் போது 7 ட்ரம்பெட் வரணுன்ட்டு 7 ட்ரம்பெட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும். 7 ட்ரம்பெட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 7 பவுல்ஸ் ஆஃப் ராத் வரும். கரெக்டாக? 7வது ட்ரம்பெட்டில் பவுல்ஸ் வருது. இப்போ நம்ம இது வாசிச்சுட்டு இருக்கிறத அந்த பாஸில் வாசிக்கிறோம். என்னது? 6த்துக்கும் 7த்துக்கும் நடுவில் ஒவ்வொரு தடவையும் ஒரு கேப், வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? வேறு ஏதோ ஒரு காரியத்தை கடவுள் மென்ஷன் பண்ணியிருப்பார். 6த்துக்கும் 7th சீலுக்கும் நடுவில் தான் 144,000 ஜூஸு கடவுள் செப்பரேட் பண்ணி எடுக்கிறது, அந்த விஷயம் இருந்தது. இப்போ நம்ம வந்து 6th and 7th ட்ரம்பெட்டுக்கு நடுவில் உள்ள விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் அந்த சாப்டர் 10ல் தான் ஜான் அந்த மைட்டி ஏஞ்சல் வருது இல்லை? ரைட், தட்ஸ் இஸ் வேர் வி ஆர். ஸோ இப்போ இந்த டிலே நோ லாங்கர், இட் இஸ் கோயிங் டு பி ஃபினிஷ்னு இப்போது 7வது ட்ரம்பெட்டுக்கு முன்னாலேயே சொல்லியாச்சு. 7வது ட்ரம்பெட் வந்தால் இட் இஸ் கோயிங் டு பி ஃபினிஷ்ட். ரைட்? யூ கெட் மீ? 7th சீல் முடிஞ்சு 7th ட்ரம்பெட். ஸோ 10 இங்கிலீஷில் 10:7, தமிழில் 10:6. ஸோ 7வது ஏஞ்சல் ட்ரம்பெட்டை சவுண்டு பண்ணிட்டாங்கன்னா மிஸ்ட்ரி ஆஃப் காட் வில் பி ஃபினிஷ்ட். இது வரைக்கும் எழுதுனது மாதிரி எல்லா மிஸ்ட்ரியும் கிளியர் ஆயிரும், மக்களுக்கு எல்லாம் விளங்கிரும் அப்படின்னு எழுதியிருக்கு. எவ்ரிபடி இஸ் ஓகே?
Any Yeah. thoughts? Perfect. Good. Yeah. Very nice. Okay. இப்போ next I want you to read next chapterல Revelation 11:15 பாருங்க. 7ஆம் தூதன் எக்காளம் ஏழாம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் தம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்போ கோபம் எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன ஈவெண்ட் நடக்கணும்? நெக்ஸ்ட் நடக்க வேண்டிய காரியம் இந்த கோபம் ராத் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹி ஹேஸ் டு ரூல். கரெக்டா? அவர் கிங்காக வந்து வாழணும், அரசாளணும். ஸோ அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அதுதான் இருக்குது. அடுத்த சாப்டரில் பார்த்தாக்கா 7th ஏஞ்சல் சவுண்டட், ட்ரம்பட் வந்துட்டு. அப்போ எல்லாரும் பாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. தெர் வர் லவுட் வாய்ஸஸ் இன் ஹெவன். எல்லாரும் பாடிட்டாங்க என்னன்ட்டு. கிங்டம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹேவ் பிகம் கிங்டம்ஸ் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் இஸ் கிரைஸ்ட், ஹீ வில் ரெயின் ஃபார் எவர் அண்ட் எவர்னு பாட ஆரம்பிச்சாச்சு. எண்டு வந்துட்டு இன்னும் வரல ஆக்சுவலாக. ஓகே, இன்னும் அந்த ராத் முடியல. பட் அந்த 7th வந்த உடனே பீப்புள் ஆர் ஸோ ஈகர். அப்போ மேபி த டைம் இஸ் கோயிங் டு பி ஸோ லெஸ் பிட்வீன் த 7th ட்ரம்பெட் 7th பவுல் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குமா இருக்கும். ரைட்? ஸோ பீப்புள் ஆர் ஆல்ரெடி ஹெவனில் ப்ரைஸ் சாங்கே ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெவலேஷன் 15:1. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. Now wrath is complete. எப்போ? இன்னும் முடியல. 7 angels with 7 bowls முடிஞ்சதுக்கு அப்புறம் wrath is complete. But you get அந்த டெம்போ கூடிக்கிட்டே வருது பாருங்க. அந்த முடிஞ்சிட்டு வந்துட்டு end அந்த you can sense it. Verse 8, Revelation 15:8. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அப்போ அந்த 7 பவுல்ஸ் ஆஃப் அதான் அந்த 7 பவுல், அந்த 7 பவுல் முடியும் போது தான் wrath is going to get completed. அது வரைக்கும் nothing else is going to happen. Right? ஆமாம். அடுத்த சாப்டர் 16-17 பாருங்க. 16. ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. இட் இஸ் டன், முடிஞ்சது. finished. கரெக்டா? திஸ் இஸ் வாட் தே ஹவ் பீன் டெல்லிங். இனிமேல் டிலே இருக்காது, இப்போ முடிஞ்சிரும். 7th ஏஞ்சல் வந்த உடனே பீப்புள் ஆர் சிங்கிங், ஓ இனிமேல் ராஜரீகம்தான், கிங் வந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் இல்லை இன்னும் இந்த 7 பிளேக் முடிஞ்சோடனே wrath is complete. When the 7th angel puts the bowl, it is done. It is done. So there is no mistake, there is no grammatical error, there is no misunderstanding, there is no wrong information. It is so crystal clear. Correcta? There is no mistake. Tappa understand பண்ணணும்ட்டே இல்லை இதில். Right? It is perfect. Close to the ending of the book, the whole thing. Okay? Revelation 21:6 பாருங்க. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். கரெக்ட் தான் இல்லை? ஹீ இஸ் அ காட் வித்தவுட் டைம், இல்லை பிகினிங் எண்ட் இல்லாத ஆல்ஃபா ஒமேகா. ஹீஸ் தட் கைண்ட் ஆஃப் காட் அண்ட் ஹீ சேயிங் ஐல் கிவ் சால்வேஷன் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ கம்ஸ் டு மீ. இட்ஸ் ஃப்ரீ அண்ட் எவ்ரி திங் இஸ் டன். இப்போ என்னெல்லாம் நடந்துருச்சு? ரிடெம்ஷன் நடந்து முடிஞ்சாச்சு, ரெயின் ஆஃப் த கிரைஸ்ட், மில்லினியல் ரூல் முடிஞ்சாச்சு, ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சாச்சு, கோபம் முடிஞ்சாச்சு, நியூ அர்த் நியூ ஹெவன் டைம் ஆயிடுச்சு. கரெக்டா? யூ கெட் மீ? ஸோ யூ சி ஹவு இட் ஆல் டைஸ் டவுன் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஆல் ரைட். ஸோ இதுவும் ஞாபகம் வைங்க. தெர் இஸ் நோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே? பிகாஸ் ஆல் திஸ் பீப்புள் கெட் கன்ஃபியூஸ்ட். எத்தனை தடவை தான் எண்டுன்னு எழுதியிருக்கு? அது எழுதியிருக்கு, பட் இஃப் யூ கான்சென்ட்ரேட் இட் இஸ் நைஸ். ஓகே,
இந்த மைட்டி ஏஞ்சல் ஜான்ட்ட பேசி ஒரு ஸ்க்ரோல் வச்சு ஸ்வேர் பண்ணி சம்திங் வெரி வெரி சிமிலர். தெர் இஸ் அ ஃபோர் ஷேடோ ஆர் நடக்க போகிற ஈவெண்ட்டுடைய ஒரு ஷேடோ நிழல் போல டேனியல் has seen the similar vision. So if you take Daniel 12 verses 7 to 13 வாசிச்சிடலாம் தயவு செய்து. டேனியல் அப்பொழுது அப்பொழுது வாசிங்க. வாசிங்கக்கா. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிடக் கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். யூ கோ அண்ட் ரிலாக்ஸ். இதெல்லாம் கடைசியில் நடக்கும். யூ வில் பி ரிசரெக்டட் அட் தட் டைம். மை குட்னஸ், வாட் நியூஸ். இல்லை, அந்த நியூஸ் தான் டேனியல் இஸ் கெட்டிங். பட் திஸ் இஸ் த விஷன் ஹீ சீயிங். இதே மாதிரி தண்ணியில் ஹீ சீயிங் அன் ஏஞ்சல். இதே போல் ஒரு somebody who is swearing, he sees a vision. I just wanted to show you அதே மாதிரி ஒரு விஷன். அதே மாதிரி end times பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வெரி வெரி சிமிலர் விஷன் he sees. Now I told you, right, ஒவ்வொரு ஃப்ரேஸையும் நம்ம பார்க்கலான்ட்டு. ஸோ ஸ்வேரிங் பார்த்தோம், இந்த எண்டு அது பார்த்தோம். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த மிஸ்ட்ரி. ஓகே, ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ மிஸ்ட்ரி என்னன்னு பைபிளில் பார்த்தோங்கன்னா, ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரிஸ் விச் பால் ரைட்ஸ் அபவுட் அ லாட் இஸ் த சர்ச். ஓகே, அண்ட் விச் இஸ் ட்ரூ. ஏன்னா சர்ச்னு ஒரு காரியம், அதாவது ஜென்டைல்ஸ் வில் கம் இன் thousands and thousands to the God of the Jews அப்படின்ற விஷயம் ரொம்ப ஓப்பனாக பைபிளில் இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ ஜூஸ் wouldn't have அது ஒரு பெரிய விஷயமா எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க மனசில் என்ன மாதிரி தோணியிருக்கலாம் அப்படின்னா, நம்ம ரூத் இஸ் அ மோவாபைட் இல்லை, ரூத் எப்படி வந்தாங்க, உங்கள் கார்டனை நம்பி நான் வரேன் அப்படின்னு சொல்லி she came into the family. Or ராகாப் எப்படி வந்தாங்க இல்லை, உங்கள் காட் ரொம்ப கிரேட், வி ஃபியர் யுவர் காட், உங்கள் கடவுள் மேலே எங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லனால நீங்கள் ப்ளீஸ் எங்களையும் சேவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி செய்கிறதுனால ஷீ இஸ் கெட்டிங் பிகமிங் அவங்க ஜூவாக மாறுறாங்களா சொல்ல முடியாது. பட் தே ஸ்டார்ட் பிலீவிங் இன் யாவே காட் இல்லை, அந்த அளவுக்கு தான் கன்வர்ஷன். ஆர் மேபி டியூரிங் த டைம் ஆஃப் பாஸ் ஓவர், அந்த அளவுக்கு தான் தே சி கன்வர்ஷன்ஸ், பீப்புள் கம்மிங் டு வர்ஷிப் தேர் காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி. தே மே பி ஸ்ட்ராங், ரொம்ப எஸ்பெஷலி பேபிலோனுக்கு அப்புறம் ரொம்ப ஐடல் வர்ஷிப் அதெல்லாமே குறைஞ்சிட்டாங்க. ஃபிசிக்கல் ஐடல் வர்ஷிப், நம்மளை போல் ஐடல் வர்ஷிப் அஃப்கோர்ஸ் இன்னும் உண்டு. பட் அந்த வேறு பேகன் காடை வர்ஷிப் பண்ணுற அது மாறிடுச்சு. இட்ஸ் லைக் அ மெடிசன். அந்த கேப்டிவிட்டிக்கு அப்புறமே தே டிட் நாட் கோ அவுட் மச். ஆனால் இந்த ஜென்டைல் மக்கள் தங்களை விட பெரிய நம்பர்ஸில் இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படி ஒரு கூட்டம் திரண்டு வரும்ன்றது தெரியாது. அதனால தான் பாலுக்கும் முதல்ல வென் ஹீ இஸ் லைக் அ
நார்மல் ஃபாரிசி விளங்கலை. டில் காட் ஹேட் டு டெல் ஹிம் யூ ஆர் ஹர்ட்டிங் மீ அப்படின்னு சொல்லும் போது தான் ஐயோ ஹர்ட்டிங் யூவா அப்படின்னு அந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹீ கெட்ஸ், ரைட்? ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் தட் இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் இப்போ கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு, நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அது சர்ச் அப்படின்ற பாயிண்ட்டு 2-3 இடத்துல பால் மென்ஷன்ஸ். நம்ம அந்த வசனங்களை வாசிச்சிருவோம். ஸோ வி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ Ephesians 3:3-6. அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற ஆவியை அறிந்து கொள்ளலாம். ஸோ ஹீ இஸ் இந்த நாட் ரகசியம் ஹைடிங், இல்லை? ஆமாம், ஹீ இஸ் நாட் ஹைடிங் தட் இன்ஃபர்மேஷன். எனக்கு கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினாரு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ செட், காட் ரிவீல்ஸ் இன்ஃபர்மேஷன் ஓவர் டைம். எந்தெந்த காலகட்டத்தில் மனுஷனுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த அளவுக்கு அறிவு தேவையோ அந்தந்த அளவு ரிவீல் பண்ணார். ஸோ பாலுக்கு கிடைச்சதை ஹீ இஸ் நவ் டெல்லிங் டு எவ்ரிபடி பிகாஸ் காட் ஹஸ் டோல்ட் ஹிம் டு. அதனால ஹீ இஸ் டெல்லிங் எவ்ரிபடி. இது சர்ச் தான் ஒரு மிஸ்ட்ரி, ஒரு ரகசியம், இத்தனை வருஷமாக நமக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட். கண்டினியூமா, சாரி. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே. ஆமா, இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்போ வந்து இட் இஸ் பீயிங் ஷோன். வெர்ஸ் 9. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே. ஓ, அதுதான் வெர்ஸ் 9-ஆ? எஸ். ஓ, ஓகே. இன்னொரு இடத்துல அந்த ரகசியம் இருக்கா பாருங்க, 8 or 10 or to make all see what is the fellowship of the mystery which from the beginning of the ages has been Verse hidden. 11. Verse 11. which has been இயேசு hidden in கிறிஸ்துவை God. சொல்லு, வாசிங்கம்மா. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வெரி கிளியர்ல, இது ரொம்ப கிளியரா he has explained. So it is a mystery. முன்னாடி உள்ள ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ஒன்றும் கிளியரா சொல்லலை, பட் நவ் இட் இஸ் வெரி கிளியர். அதை உங்க எல்லாருக்கும் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஸோ ரோமன்ஸ் 16:25 வாசிக்கிறீங்களா? ரோமன்ஸ் 16:25. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் இல்லை, இந்த காஸ்பல் ஃபார் ஜென்டைல்ஸ், இஸ்ரேலுக்கு மட்டும் எங்கள் ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்னு நினச்சிட்டு இருந்த காரியம் இப்போ ஃபார் எவ்ரிபடி ஆஸ் பேஸ்ட் ஆன் த காஸ்பல் அப்படின்ற பாயிண்ட், ரைட்? அது ரிப்பீட் ஆகுதுன்றதை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மைண்டில் நின்றுக்கணும். கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 26-27. Even the mystery which had been hid from ages and from generations, but now is made manifest to his saints. Pretty clear, right? 27. See how many 27 ma To whom God would make known what is the riches of the glory of this mystery among the Gentiles, which is Christ in you, the hope of glory.
இந்த க்ளோரி வந்து வேற தே தாட் இட்ஸ் ஒன்லி ஃபார் தெம். இஸ்ரேலுக்கு மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் செல்ல பிள்ளைங்க, எங்களுக்கு மட்டும்தான் காடோட ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு அப்படி நினச்சிட்டு இருக்கும் போது இமேஜின் டெல்லிங் நோ திட் இஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்ட். இட்ஸ் எனிபடி காட் இன்வைட்ஸ் இல்லை. ஆமாம், கொலோஷியன்ஸ் 2 verses 1 and 3 just have a look. It will be the same thing. I'm just trying to show how Paul இதை எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ கொலோஷியன்ஸ் 2 1 to 3. உங்களுக்காகவும் லவோதிக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இழைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எல்லாரும் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல, அதுதான் அவருடைய பிக்கெஸ்ட் பர்டன், அந்த including the mystery of the church, right? So he tells this in 1 Colossians, Ephesians, again he talks about it. So it is repeated quite often. So we know now. In fact, இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், மேபி இட் இஸ் ஆஃப் யூஸ் டு யூ. டேனியல், எசேக்கியல், ஐசாயா இவங்க எல்லார்ட்டையும் ஒரு த்ரோன் ரூம் விஷன் இருந்தது, கரெக்டாக? தே ஆல் சா. ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டு இஃப் யூ ஸ்டார்ட் கம்பேரிங்கல்ல, இதில் பிரைட் ஃபேஸ் இருக்குது, இதுலேயும் பிரைட் ஃபேஸ், இதில் ரெயின்போ இருக்குது, இதில் ரெயின்போ இல்லை, இதில் 4 லிவிங் க்ரீச்சர்ஸ் இவங்களோட விஷனில் இருக்குது, இவங்க விஷனில் இல்லை, இவங்க விஷனில் ஹோலி 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 இருக்குது, இந்த விஷனில் இப்படி கம்பேர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த 24 எல்டர்ஸ்னு ரெவலேஷனில் வாசித்தோம் தெரியுமா? 24 elders in white dress, garment and a crown, as though it is gold. அப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன். அந்த காரியம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் யாருமே எழுதலை. யாராவது 4 லிவிங் க்ரீச்சர்ஸ் எழுதியிருப்பாங்க, யாராவது ஹோலி ஹோலி எழுதியிருப்பாங்க, யாராவது பிரைட், ஆம்பர், ஃபயர் லைக், ரெயின்போ லைக், அது எல்லாரும் யாராவது எங்கேயாவது ஒரு லிங்க் இருக்கும். இந்த 24 elders மட்டும் இருக்காது. ஸோ அதுவும் they use it to show it was a mystery. Old Testament did not know there will be a church which is saved by Jesus' blood and they are already in heaven before the Jews. அவங்களுக்கு முன்னாடி நம்ம இருப்போம். எவ்வளோ ஸ்பெஷல், ரைட்? ஆமாம். ஸோ அதனால் அது நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் ரைட். ஸோ this is okay. lamp stand எல்லாம் இதுன்ற அதுவும் மிஸ்ட்ரின்னு போட்டிருந்தனால ஐ திங்க் இட் இஸ் நோட்டட். லெட் இட் பி. இப்போ இந்த சர்ச் அண்ட் இஸ்ரேல், ரைட்? இப்போ ஆப்வியஸ்லி இஸ்ரேலுக்கு சர்ச்சுன்னு ஒரு கூட்டம் வரும்னே கைண்ட் ஆஃப் தே வுடன்ட் ஹேவ் நோன். அப்போது அது இன்னொரு ஒரு மிஸ்ட்ரினா இன்னொரு ரகசியம், இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு தெரில. பிகாஸ் திஸ் டசன்ட் ஹெல்ப் இன் யுவர் சால்வேஷன். இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் end times. It helps to understand நம்ம டெஸ்டினி என்ன, ஜூஸோட டெஸ்டினி என்ன, நமக்குடைய டியூட்டி என்ன, அவங்க டியூட்டி என்ன, ஓரளவுக்கு we can analyze that. So I wouldn't say this is very important. ஆனால் interesting. Okay, so church versus Israel. So there are very many Christians who think சர்ச்சுன்னு ஒரு காரியம் கடவுள் அலோவ் பண்ணியிருக்காரு. அதாவது ஜென்டைல்ஸை ஹீஸ் அலோவிங் இன் டு ஹிஸ் கிங்டம் பிகாஸ் ஜூஸ் ஜீசஸை கொன்னுட்டனால God regrets, I don't like you Jews. அதனால he is now telling, okay, anybody and everybody is welcome to come into my kingdom. அப்படின்னு தான் ஜென்டைல்ஸ் எல்லாரும் உள்ளே வந்திருக்காங்க. அதனால அப்படின்னு there are many Christians who believe like that. I don't think that is correct. Church was a plan from the beginning, before the foundation of the world. சர்ச்னு ஒன்று இருக்குன்றது கடவுளுக்கு தெரியும். ஜூஸுக்கு ஒரு ரீசனே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம அதை பற்றி பேசினோம் இல்லையா? we learnt God picks one man to create a nation because he wants
Jesus to be born in that kingdom, in that group of people, in that nation. அதில் ஒரு குடும்பம், அதில் டேவிடோடைய சந்ததியில், அப்படி அவர் அதோட அந்த செப்பரேட் பிளான், ரைட்? ஸோ ஜீசஸ் ஃபோக்கஸ்டாக ஒரு ஒரு கண்ட்ரியவே உருவாக்குறார். we can get that. அதே மாதிரி அவங்களோட டியூட்டி வாஸ் டு ஷைன் ஜஸ்ட் லைக் த சர்ச்சோட டியூட்டி ஷைன் ஹிஸ் லைட் டு த வேர்ல்டு. அதே டியூட்டி தான் இஸ்ரேலுக்கும் இருந்தது. அவங்க அதை அவ்வளோ நல்லா பண்ணலை. தேவர் க்ளோஸ்டாக, ஐ திங்க் தேவர் மோர் க்ளோஸ்ட். இப்போ ஏப்ரஹாமை பார்த்துட்டு எலியேசர் டமாஸ்கஸ் ஊர் வேற ஊருக்காரர் தான், பட் ஹீ prayed to God. He prayed before his work. He thanked after the job is done. So Abraham had a good effect on Eliezer. அப்படி லைட்டை ஷைன் பண்ண சொன்னாரு. அப்படி ஷைன் பண்ணாங்களான்னு கொஞ்சம் டவுட்டு. ஸ்கேட்டர் பண்ணி விட்டாரு. உலகத்தில் எல்லா கார்னர்ஸ்லேயும் ஜூஸ் இருக்கிறாங்க. Do they shine the light of Yahweh God? கொஞ்சம் தெரியல. நம்ம அதே இது கம்பேர் வித் த சர்ச். மெயின் எய்ம் வாஸ் டு கோ அண்ட் ஸ்ப்ரெட் த காஸ்பல். அதுவும் இந்த லாஸ்ட் 200-300 இயர்ஸில் the church considered it its duty. இல்லை, ரொம்ப சீரியஸாக எடுத்து so many missions and stuff came up and included with good works. அதனால ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் நிறையா அது அது அப்படி. ஸோ சர்ச் மாதிரி அஸ் அ கலெக்டிவாக நான் சொல்கிறேன், ஒரு இண்டிவிஜுவலாக சொல்லலை. சர்ச் டிட் அ கிரேட் ஜாப் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. அதனால ஸோ சர்ச் இன் இஸ்ரேல் வெவ்வேறு டெஸ்டினி, வெவ்வேறு ஜாப்ஸ். எண்ட் டைம்ஸில் பார்த்தோன்னா the church is hidden from his wrath. We are taken in rapture, we are protected, we are looking at everything from heaven. Whereas இங்க இஸ்ரேலுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் கோபத்தை காட்டி he is making them come back to him. இல்லை, he is doing that. அப்போ அது ரொம்ப டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ அதனால I very strongly feel they are different. Okay, let us see what Paul is telling in Romans 11. Romans 11 is a very important chapter if you want to learn about Israel's future. If it is of interest to you, 11 ரொம்ப important. Okay, குயிக்காக சொல்லிடுறேன். For I do not desire, brethren, that you should be ignorant of this mystery. இது என்ன mystery? Lest you should be wise in your own opinion. நம்மளே கிளவராக நினச்சிப்போம். அதான் you will be wise in your own opinion. எது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு பால்? Blindness in part has happened to Israel until the fullness of the Gentiles has come in. God has allowed this blindness on Israel so that gospel has to grow outside of Israel, and that means the gospel goes to the Gentiles. அப்போ Gentiles எல்லாம் வந்து சேர வரைக்கும் God has allowed this. You get this point now? அப்போ for sure fullness of the Gentiles நடக்கணும், rapture ஆகி அந்த Gentiles போய் முடியணும். அப்போ அந்த blindness has to be removed, right? So on and so forth. Okay, இந்த எக்ஸாம்பிளும் இந்த பிளைண்ட்னஸை காட்டுற ஒரு பாயிண்ட். ஜீசஸ் ஏன் பேரபிள்ஸ் சொல்றாரு? பேரபிள்ஸ் ஆர் நாட் குட்டி ஈசோப் ஃபேபிள்ஸ் மாதிரி குட்டி மாரல் லெசன்ஸ், சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குற மாதிரி குட்டி ஸ்டோரிஸ் சொன்னாருன்னு இல்லை. பேரபிள்ஸ் ஆர் லைக் ரிடில்ஸ், லிட்டில் மோர் காம்ப்ளிகேட்டட், லிட்டில் மோர் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ Jesus actually explains why he tells in parables. Okay, வாசிக்கிறீங்களா? Luke 8 யாரும் எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க. I'm trying to say. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. மற்றவங்களுக்கு seeing they may not see, hearing they may not understand, but Christians will understand the parables. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட் இல்லை? ஸோ ஜீசஸ் இஸ் வெரி கிளியர் இன் எக்ஸ்பிளைனிங் தட். ஏன்னா தே ஆர் லைக் செமி பிளைண்டட். அதனால அவங்களுக்கு
சொல்லி விளங்க போகிறதில்ல, காதில் கேட்டாலும் விளங்க போகிறதில்ல, நான் தான் மெசையான்னு தெரிய போகிறதில்ல. தே ஆர் நாட் கோயிங் டு கெட் இட். கரெக்ட்? தே ஆர் மார்க்ட். எப்போ தெரியும்? ட்ரிபுலேஷன் அடி வாங்கி தான் தெரியும் அவங்களுக்கு. அது அவங்க, தட் இஸ் தேர் டெஸ்டினி. அதான் அவங்களுக்கு உடைய பேட்டர்ன். அதுக்குன்னு ஜூஸ் கிறிஸ்டியன்ஸே ஆலையா ஆனாங்க. 12 டிசைபிள்ஸ், ஐ மீன் 11 டிசைபிள்ஸும் ஜூஸ் தான் இல்லையா? ஃபேரிசிஸ் எல்லாம் கேவலமா? யா, பட் பால் வாஸ் அ ஃபேரிசி. ஸோ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றது. ஓகே, ஆல் ரைட். ஸோ யூ கெட் த பிக்சர், ரைட்? இதே மாதிரி த வேர்ட் ரகசியம் ஆர் மிஸ்ட்ரி அங்கங்கே இருக்குது பைபிளில். பட் ஒவ்வொரு ரகசியத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ரிலேட்டட் டு மேஜர் கொஸ்டின்ஸ் பை பீப்புள். மனுஷருக்கு இருக்கிற பெரிய பெரிய கேள்விகள் இல்லை, அதை சுற்றியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மரணம்னு ஏன் இருக்குது? லைஃப் இருக்கா மரணத்துக்கு அப்புறம்? ஏன் பாவம் பண்ணுறோம்? பாவம் பண்ணால் உடனே ஆடமை பனிஷ் பண்ணி காரியத்தை முடிக்க வேண்டியதானே? ஏன் டைம் கொடுக்குறாரு கடவுள்? ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மாதிரி பெரிய கேள்விகள், ரைட்? இது எல்லாமே மிஸ்ட்ரி தான். இது இட் இஸ் நாட், தேர் மே நாட் பி வெரி ஈஸி ஆன்சர்ஸ் டு டெல். ஓரளவுக்கு சொல்லலாம், பட் they are considered mysteries. I'm going to show you some of them examples, okay? So ஒன்று வந்து we are considered stewards of the mysteries of God. அதாவது நமக்கு ரெவலேஷன் இருந்தால், நமக்கு விளங்குச்சுன்னா, if you are running around and you got the knowledge, or if you seeked and you got God's grace விளங்குதுன்னா, you are supposed to share, just like how Paul was sharing the mystery. Okay, there's a lot of it. Okay, so church has to share. So in any revelation of God's information, church's duty has to go and tell. So first நமக்கு தெரிஞ்ச revelation என்னது? That we are redeemed by the cross in Jesus and the cross, right? And that becomes your gospel message. So we are sinners, we need salvation, நம்ம விழுந்து போனோம், நம்மளை மீட்கப்பட்டே ஆகணும், நம்ம செய்கிற காரியத்தில் மீட்கப்பட மாட்டோம். இதெல்லாம் தான் mysteries of God, right? Does any other religion people understand this easily? No, it is a mystery for them, but you and I understand it. பால் எழுதுவார் இல்லை, ஹீ சேஸ் இஸ்ரேலுக்கு காஸ்பல்ன்றது ஒரு ஸ்டம்பிளிங் ஸ்டோன். ஏன்னா இது என்னது, இது இடையில மெசையா வந்தாரா, அவர் சிம்பிளாக வந்தாரா, சர்விங்காக வந்தாரா? அவங்களுக்கு அது ஒரு பெரிய குழப்பம், ரைட்? இட்ஸ் எ ஸ்டம்பிளிங் ஸ்டோன். கிரீக் பீப்புளுக்கு, அதாவது ஃபிலாசபர்ஸ், ரொம்ப படித்தவங்களுக்கு, திஸ் இஸ் ஃபூலிஷ்னஸ். வாட்? கிரியேட்டர் என்டர்ட் கிரியேஷன்? வாட் நான்சென்ஸ்! கிரியேட் பண்ண முடிஞ்ச காட், அவ்வளோ பவர்ஃபுல் காடு, கிரியேஷனை மீட்கணுமா? எதுக்கு? யூ கெட் தட்? அவங்களுக்கு வந்து இது ஃபூலிஷ்னஸ். ஸோ இட் இஸ் ஸோ கரெக்ட் த வே பால் டிஸ்கிரைப்ஸ். இட் இஸ் ஸோ ட்ரூ. மற்றவங்களுக்கு மிஸ்ட்ரி, ஸ்டில் அ மிஸ்ட்ரி, விளங்காத்த ஒரு காரியம், ஒரு ரகசியம். பட் இஃப் யூ அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், இட் பிகம்ஸ் அவர் டியூட்டி to tell others. This is exactly what Paul is also doing. Or resurrection. See, Paul is telling, I tell you a mystery. We shall not all sleep, but we shall be changed. அப்படின்னு சொல்லிட்டே போவார். This is about resurrection. So, he is explaining, டெத்துக்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர் லைஃப் இருக்கு, ஒரு இட்டர்னிட்டி இருக்குது. அந்த இட்டர்னிட்டி குட் பி லைஃப் ஆர் இட் குட் பி டெத். அப்போ முன்னால் இறந்து போனவங்களும் நேற்று இறந்து போனவங்களும் எல்லாருமே ஒன்றா இருப்போம். இமேஜின் ஆல், தட்ஸ் அ மிஸ்ட்ரி, ரைட்? ஸோ தட்ஸ் அ மிஸ்ட்ரி. டெத் அண்ட் ஆஃப்டர் லைஃப் இஸ் அ மிஸ்ட்ரி. சின்னோட டெத்து, சேட்டன், அதெல்லாம் ஒரு மிஸ்ட்ரி. எண்ட் டைம்ஸ், சேட்டன் அண்ட் சீட், தெசலோனியன்ஸில் பேசுகிறாரு. மிஸ்ட்ரி ஆஃப் லாலெஸ்னஸ், அது திஸ் இஸ் ஆன்டி கிரைஸ்ட் டைம். ஓகே, the mystery of lawlessness is already at work. Only he who now restrains will do so until it is taken out of the way. Holy Spirit will keep restraining. இப்போ நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறதுலேருந்து God is helping us not to make a mistake, right? He'll guide us. அவர் சொல்லி கொடுப்பாரு, டீச் பண்ணுவார், கைடு பண்ணுவார். தப்பு பண்ணிட்டோம்னாக்கா
ரிப்பென்ட் பண்ண சொல்லி தருவார். ஸோ திஸ் இஸ் லைக் அ கான்ஸ்டண்ட்டாக காட் பீயிங் நியர் அஸ், ரைட்? தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் பீயிங் க்ளோஸ் டு அஸ், மேக்கிங் அஸ், வாஷிங் அஸ், sanctifying us day by day by day by day நடக்குது. At one time Paul says he will go away, that won't be there anymore. அதுதான் the rapture time. So after that it is some like more like Old Testament. கடவுள் இஷ்டப்பட்டா அவர் கொடுப்பார், ஹோலி ஸ்பிரிட் கொடுப்பார். எப்படி அனாயிண்டட் பீப்புளுக்கு he gave, David had tabernacle செய்யறதுக்கு skill, he was blessed, Moses was blessed with the spirit. அப்போ வேற மாதிரி ஆயிருது இல்ல? So salt இருந்து he took it away and you get that, yeah? அந்த மாதிரி ஆயிரும். Not now, okay? Revelation 17 says, talks about அது ஒரு சைன் லாங்குவேஜில் இருக்கிறது மாதிரி. ஸோ கெட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு ஒரு உமன் ஹூஸ் சிட்டிங் ஆன் அ பீஸ்ட் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த உமனுடைய நெத்தியில் எழுதியிருக்கிறது மிஸ்ட்ரி பேபிலோன், த கிரேட் மதர் ஆஃப் ஆல் ஹார்லட்ஸ், அபாமினேஷன்ஸ் ஆஃப் த எர்த். அப்போ எல்லா கெட்டதுக்கும் காரியமாக இருந்த அந்த பீஸ்டுடைய ஒரு ஒரு சாத்தானோட சேர்ந்த கூட்டம். ஓகே, ஸோ அப்போ கெட்டதுகள்லாம் ஏன் உலகத்தில் நடக்குது, ஏன் சின் உள்ளே வந்தது, ஏன் சாத்தானுக்கு இவ்வளோ டைமு, யூ கெட், இதெல்லாம் நார்மலாக வர்ற கேள்விகள். இட்ஸ் வெரி பைபிள் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட், காட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட். பைபிள் சேஸ் எஸ், தே ஆர் ஆல் மிஸ்ட்ரீஸ், கரெக்ட். ஓகே, சர்ச் இஸ்ரேல் காலத்துக்கு தெரியாமல் இருந்த மிஸ்ட்ரி அண்டர்ஸ்டுட், அது ஒன்று. இஸ்ரேல் யாரு, சர்ச் யாருன்னு விளங்குறது ஒரு மிஸ்ட்ரி, எஸ். அதுக்கப்புறம் இந்த பெரிய லைஃபுடைய கேள்விகள். ஓகே, பட் ஐ லவ் 1 Timothy 3:16. வாசிக்கிறீங்களா? 1 Timothy 3:16. I think I should close with this. 1 Timothy 3:16 says, the அன்றியும் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமேலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். நைஸ்னோ, நம்ம காஸ்பல் நம்ம நம்புற அத்தனை பாயிண்ட்ஸும் ரைட். ஆமாம். ஸோ டிமத்திக்கு சொல்கிறாரு, இந்த மிஸ்ட்ரி ஏன் காடு உலகத்துக்கு ஹீ ஷுட் பி மேனிஃபெஸ்டட் அஸ் ஃப்ளெஷ். அங்கேருந்தே கேள்விதான் இல்லை, அவர் ஏன் இங்கே வரணும், வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட இருக்கணும், இல்லை ஸ்பிரிட் ஃபீல்ட் அனாயிண்டடாக இருக்கணும், ஏஞ்சல்ஸை ஹெல்ப் பண்ணி ஜென்டைல்ஸ்க்கு ப்ரீச் பண்ணப்பட்டு he went into glory. This itself is a great mystery. டெஃபினெட்லி. இப்போ நம்ம மரணத்தை பற்றி யோசிக்கலாம், சாத்தானை பற்றி யோசிக்கலாம், பட் ஜீசஸ் இப்படி வரணுன்றது அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி, ரைட்? ஸோ அந்த மிஸ்ட்ரி, யா, அமேசிங். ஸோ டெத், ஆஃப்டர் லைஃப், சின், சேட்டன், இதெல்லாம் சந்தேகங்கள் தான். பட் ரெவலேஷன் 10:7 என்ன போட்டிருக்கு? இதெல்லாம் முடிவு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வி வில் ஆல் அண்டர்ஸ்டாண்ட், ஓ இதானா அப்படின்னு. வி வில் கெட் இட், வி வில் நோ அபவுட் இட். அந்த டைமில், அந்த எண்ட் டைமில் இட் வில் பி டன். இப்போல்லாம் கேள்விதான், விச் காட் ஸோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஸோ ஹீ நோஸ் தட் மனுஷருக்கு இதெல்லாம் விளங்காத காரியங்கள் அப்படின்னு அவருக்கு தெரியும். அண்ட் பைபிள் ரெக்கார்ட்ஸ் இட் ஆல்சோ லைக் தட். ஓகே, அண்ட் ஆல் திஸ் இஸ் ஃபோர்டோல்ட் பை த ப்ராஃபிட்ஸ். இது இப்போ உள்ள இன்ஃபர்மேஷனே கிடையாது. ஜானுக்கு ஃபஸ்ட்டு டைம் கொடுத்த இந்த மைட்டி ஏஞ்சல் சொல்கிற விஷயமே கிடையாது. இது முன்னாலேருந்தே இருக்குது, விச் வி ஆர் ஆல்சோ லேர்னிங் தட், இல்லையா? டேனியலில் பார்த்தோம், ஒன்றுலையும் பார்த்தோம், இப்போ ரெவலேஷனில் அது எப்படி நடந்து முடியுதுன்னு வி ஆர் லுக்கிங் அட் இட், ரைட்? ஸோ திஸ் ஹஸ் பீன் டோல்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் so many times. In fact, in நம்ம பைபிள் ஸ்டடியில், இந்த பைபிள் ஸ்டடியில், I am not getting into all the Old Testament prophets and their prophecies, because again I told you, there are so many. எல்லா ப்ராஃபிட்ஸும் இதை பற்றி பேசியிருக்காங்க. கடவுளுடைய கோபத்தை பற்றி, அவர் எப்படி வந்து
ஜெருசலேம்ல நின்று சண்டை போடுவாருன்னு, ஜெருசலேம்ல நின்று ஆளுவாருன்னு, எப்படி உலகத்தோட எல்லா மக்களும் ஜெருசலேமுக்கு வந்து சேருவாங்க, எப்படி ஜயான்ல வந்து வர்ஷிப் பண்ண வருவாங்க. இப்போ இட் கேரிஸ் so much meaning. பிகாஸ் ப்ராஃபட்ஸ் எழுதும் போது என்ன நிலைமையில இருக்கு இஸ்ரேல்? தங்களுக்கு சொந்தமாக ஒரு ராஜா கிடையாது, சொந்தமாக ஒரு கண்ட்ரி கிடையாது. அப்போ அந்த டைமில் எழுதுகிற ப்ராஃபிட்ஸ் எழுதுறது ஸோ மீனிங்ஃபுல். நீங்கள் ரிப்பெண்ட் பண்ணுங்க, நீங்கள் கடவுள்கிட்ட வாங்க, பெரிய இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் எல்லா ப்ராஃபிட்ஸும் இதே தான், மெசையான்னு. But everybody knows, even till today, all Jews know. They know what they mean. Messiah will come. All ஒரு flourishing, prosperous kingdom னு ஒன்று வரும், which is the millennial rule. We also know that now, right? So Jesus will rule. Messiah will rule. Yes. அந்த டைமில் தான் அந்த பிள்ளைங்க பாம்பில் விளையாடும், ஒன்றும் ஆகாது. Yeah, that beautiful world will be there. Yes, it will be there. No sickness will be there. No, all that part is true. And it was all promised to Israel because that is going to be the capital. Jerusalem will be the capital. அதனால எல்லா ப்ராஃபிட்ஸ் எழுதியிருக்காங்க. நான் வந்து அவ்வளோ நான் ஹைலைட் பண்ணலை. ஒவ்வொரு ப்ராஃபிட்டும் எடுத்தால் அழகாக எடுக்கலாம். 12 குட்டி ப்ராஃபிட் அண்ட் ஆல் த 4 பிக் ப்ராஃபிட்ஸ்னு எடுக்கலாம், நல்லா வரும். ஓகே, ஐம் கோயிங் டு ஷோ ஹவு everything is foretold before. எம்மா போகிற வழியில் ஜீசஸ் டெல்லிங் த 2 disciples, அவங்க விளங்காது ஏன் ஜீசஸ் இறந்து போனாருன்னு சேடாக போயிட்டுருப்பாங்க. ஜீசஸ் டெல்ஸ், முன்னால் எழுதுனது எல்லாம் மோசே காலத்துலேருந்து சாம்ஸ்லேருந்து எழுதுனது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும். should all come true. It was necessary அப்படின்னு சொல்வார், ரைட்? இந்த வசனம் நிறைய தடவை நான் we have looked at it a lot of times. பாருங்க, ஞாபகம். இது ஆக்ட்ஸ் 3ல பீட்டரோட பிரசங்கத்தில் he'll also say the same thing. நல்ல எழுதுனதெல்லாம் நடந்து தீரணும். ஸோ ஃபஸ்ட் கம்மிங்கில் ரெக்கக்னைஸ் பண்ண மெசையா வந்துட்டார்னு ரெக்கக்னைஸ் பண்ணவங்க பேசும்போது தே மென்ஷன், ஓ யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட், பெத்லேமில் பிறப்பாருன்னு இருக்குது, கரெக்டு அப்படின்னு ஒன்னொன்னையும் தேர் ஏபிள் டு கனெக்ட். மேத்யூ எழுதின காஸ்பல் ஃபுல்லாக அந்த பாயிண்ட்ஸாக தானே இருக்குது இல்லையா? ஹீப்ரூஸ் ரைட்ஸ், God at various times in various ways spoke. In யார்கிட்ட? Past, he spoke to the fathers through the prophets, has in these last days spoken to us by his Son, whom he has appointed heir of all things, through whom also he made the worlds. So creation timeல முன்னாடி ப்ராஃபிட்ஸில் சொன்னார், இப்போ ஜீசஸையே அனுப்பி சொல்லிட்டாரு. So all this has been happening again and again. So Johnல Jesus tells, Philip நத்தானியலை பார்த்துட்டு என்ன சொல்லுவார்? We have found him of whom Moses in the law and also the prophets wrote, Jesus of Nazareth, son of Joseph. கண்டுபிடிச்சிட்டேன், மசையாவை கண்டுபிடிச்சிட்டேன் தான் Philip goes and tells Nathaniel. எங்கேருந்து கண்டுபிடிச்சாரு? Not because Jesus said, I am the Messiah. Because he's been reading the scriptures, because he's been searching for that, and he realizes, oh, everything is coming true in this man. Right? So you will, அது நல்லா இருக்கும் அது. ஓகே, the angel tells in Revelation 19:10, I fell at his feet to worship him. John is falling at his feet to worship him, but he said to me, see that you do not do that. I'm your fellow servant and of your brethren who have the, so he's the servant of John, and he's the servant of John's brethren, that is Christians, who have the testimony of Jesus. Worship God. Why? The testimony of Jesus is the spirit of prophecy. அது ப்ராஃபஸியில் இருக்கிறது எல்லாத்தையும் நடத்தி முடிச்சு விட்னஸாக நிற்கிறாராம் ஜீசஸ். Make sense? Okay, I hope it makes sense to you. So first coming and second coming, Jesus is the only one who fulfills everything. And what he is going to do தான் பைபிளில் இருக்கு. அதுதான் God has been revealing over time to different group of people. Okay? So I think I'll stop here. I'll stop here. Revelation 10, 6 and 7 பார்த்தோம்ல, இன்னைக்கு 2 வசனம் தான் பார்த்தோம்.
So much to talk about. Any thoughts? This mystery, you will take Mm. a separate session on this. Little bit, You கொஞ்சம் want கூடிய depth. அப்படியா? Yes. You want me to repeat it again? I will. Maybe in the next class. Yeah, little I'll do. கூட. No problem. Sure. Because one mystery I surely understand that புறஜாதிகளுக்கு வந்து கண்டிப்பா பங்கு இருக்குன்றத வந்து பால் மூலியமா Church அவர் is a வந்துட்டு சொல்லியிருக்காரு. mysteryன்றது. ஆமா. Yes, correct. That is ஆமா. very clear. Okay. After that, many mysteries has come. No, I was just, personally, I felt Little lost. yes, yes. Okay. Death after அந்த பேபிலோன் அந்த தாய் Uh-huh. எல்லாத்துக்கும் அதுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது I still have that I cannot relate with that. சரி. Anyways, at the end வந்துட்டு we will again we are not fall and sleep, we will again wake up, மறுரூபமாகப்படுவோம் அப்படின்றது that is true. That you அப்போ understand. each Correct. one how it is each one how it is getting connected with each other, that அந்த ஒரு sequence I'm not able to relate. Oh, Maybe they okay. உங்க கனெக்ஷன் இருக்கணும்ட்டு இல்ல. They are life questions. இல்ல maybe kids will ask or maybe old even people adults will ask இந்த மாதிரி கேள்விகள். மரணம்னு ஏன் கடவுள் ஒன்று படைச்சாரு? ஏன் why should there be death? Is there afterlife? அதுவே ஒரு பெரிய கேள்வி இல்லை. வேர்ல்டில் there are people who think there is no more afterlife. There is only one life. This we live, we die and we become dust. That's all. முடிஞ்சிச்சு ஸ்டோரி. ஸோ தெர் ஆர் பீப்புள் ஹூ திங்க் லைக் தட். ஸோ தீஸ் ஆர் லைஃப் கொஸ்டின்ஸ். இல்லை பெரிய பெரிய கேள்விகள். கடவுள் ஏன் என்ன படைச்சாரு? நான் என்னோட பர்பஸ் என்ன லைஃப்பில்? நான் எதுவும் ஒரு ரீசனோடு நான் வாழ்கிறேன்னா, இல்லாட்டி பை சான்ஸ் ஐ எம் பார்ன் அண்ட் தென் ஐ ஜஸ்ட் ஹாவ் அ நைஸ் ஹாப்பி லைஃப் அண்ட் தென் ஐ டை அண்ட் கோ ஆஃப். இல்லை வை ஷுட் ஐ பி அக்கௌண்டபிள்? சின்னு ஒன்று இருக்கா? சேட்டன் ஒரு ஈவில் பவர்னு ஒன்று இருக்கா? ஹூ கேன் டிசீவ் மீ இருக்குதா? இதெல்லாம் லைஃப் கொஸ்டின். ஸோ இட் மே apply to our church Sunday class kids, or it can apply to anybody in the world. These are all general big questions. What I was trying to explain is, இந்த பெரிய பெரிய points-உம் Bible literally calls them a mystery, which is nice. இல்லை பைபிள் டசன்ட் திங்க் உங்களுக்கு இதெல்லாம் விளங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லலை. இட்ஸ் அ மிஸ்ட்ரி. பைபிள் அக்செப்ட்ஸ் இட் இஸ் அ மிஸ்ட்ரி. அதனால ஐ வாண்டட் டு பாயிண்ட் அவுட் இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்விகளும் மிஸ்ட்ரி. ஸோ மேஜர் மிஸ்ட்ரி விச் பால் டாக்ஸ் அபவுட் ஸோ மச் இஸ் த சர்ச். ஸோ அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த லைஃப் கொஸ்டின்ஸும் டோன்ட் பி ஷாக்ட் பை இட். இது ஏன் இப்படி நடக்குது? இது ஏன் இது மாதிரி? ஏன் இவ்வளோ கெட்ட காரியங்கள் நடக்குது? வை டு குட் திங்ஸ் ஹேப்பன்? வை டு பேட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள்? இதெல்லாம் நார்மல் வேர்ல்டில் வெதர் இட் இஸ் எனி ரிலிஜியன் பீப்புள் வில் ஆஸ்க் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ். பீப்புள் வில் ஆஸ்க். அதுவும் மிஸ்ட்ரி. அவ்வளோதான். அந்த ஒரு சிம்பிள் பாயிண்ட் தான். தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் மிஸ்ட்ரி ஈவன் இன் பைபிள். Make sense? No? We can talk about it. Yeah. No. No problem. Okay. So, but all these main point in all these mysteries or all these rahasyangal will not be a rahasyam anymore when we are in heaven, right? இந்த கலோட end time வரும்போது இந்த mysteries எல்லாம் finished. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும். We will know. Paul also will tell, இப்போ நம்ம வந்து ஒரு நிழல் போல பார்க்குறோம்ல, ஒரு இமேஜ் மாதிரி பார்க்குறோம், கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்க்குறோம். கண்ணாடியில் பார்க்குறோனாலே 3-dimensional இமேஜ் 2 dimensionல் தெரியுது. அதுவே இட்ஸ் ஸோ பேட், ரைட்? இப்படி பார்க்குறோம். பட் when later on we will see முகமுகமாய் பார்க்குறோம். It will be like face to face. Everything will be clear. So it's not just seeing, it's understanding also. We will understand who our master is, who our Lord is, who our God is, what is his plan. அது எல்லாமே விளங்கிரும் எல்லாருக்கும் when we are with him, right? அதுதான் big point. That is the big point. Because I was asked a question from my Sunday school student. If God knows it is a sin, then why did he keep the tree of knowledge and between the Garden of Eden? See, this is what I'm saying.
ஆல் திஸ் எல்லாருக்கும் வர்ற கேள்விகள் இதெல்லாம் பிள்ளைங்க கேட்பாங்க. குட்டி பிள்ளைங்க நல்லா யோசிக்கிறனால தே ஆர் ஆஸ்கிங். மேபி வென் வி ஆர் க்ரோயிங் அப் நம்ம கேட்கலையா இருக்கும். பட் கிட்ஸ் nowadays are so aware. They they're aware. They know things. So they ask. So this is confusing them, right? Yeah. அதுக்குன்னு ஆன்சர் பண்ணாம இருக்க முடியாது. பட் கெட் கம்ஃபர்டட் தட் இட் ஈவன் பைபிள் கால்ஸ் இட் அ மிஸ்ட்ரி. அவ்வளோதான். ஈவன் பைபிள் சேஸ் அதில் நமக்கு ஒரு கம்ஃபர்ட். ஓகே, இது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஆன்சர். எனக்கு தெரியலன்னா நான் ஸ்டூபிட் இல்லை அந்த மாதிரி லைக் ஓகே, டேக் சம் கம்ஃபர்ட் that it is a mystery. It's not an easily answerable question. But we should try. We should try and explain to them, of course. Okay. Anything else? Oh, ரொம்ப லேட் ஆயிட்டுன்னு. Let us start. அண்ட் ஒன் மோர் திங், சாரி, இந்த No problem. வெளிப்படுத்தல நம்ம ரீட் பண்ணோம்ல, நீங்க வந்து 1035 days வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ் தேர் எனிவேர் ரிலேட்டட் வித் த டேனியல் இது 1030 days? Fantastic, man. Awesome. It is with a small difference. I have a slide on it. அதை போட்டால் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்களோன்னு நினச்சி நான் போடலை. பட் ஐ வில் புட் இட் நெக்ஸ்ட் டைம். Okay, no problem. Yeah. I can show you. So Daniel 12ல இருக்கிறது yeah, give me a minute. I mean, if you have time. No problem. You can see? Yeah, you can see this line. So இதான 70th week ன்னு பார்த்தோம். அந்த Daniel 9:27ல we saw, right? And the weekனா 7 years. அதில் midweekல problem. The midweek problemனா the remaining is 3.5 years, 42 months, 1260 days. Okay? You will see these numbers repeating many times in the Bible. The Daniel 12ல I think this is what you're asking. I think you're asking this. Are you asking this question? Daniel 12:11. Okay. Yeah. So this 1290 days does not match with this 1290 days, right? Extra or 30 days இருக்கு, one more month இருக்கு, right? Correct? Yeah. So it is just written in the timeல இருந்து 1290 days வரைக்கும் இருக்கிறவங்க you are blessed ன்னு இருக்கும். கரெக்டா? From the time there shall be. அதுக்கு அடுத்த வசனத்துல 12:12ல blessed are they who are holding on, who wait, like who are faithful to God for 1335 days ன்னு இருக்கும். Okay, இந்த 12:11 and 12:12ல. So that is another 75 days. So that is another 2.5 months. Okay. So the understanding is கடவுளுடைய கோபம் முடிஞ்சு Jesus வர்ற டைம் இருக்கு இல்லையா? So maybe it is not on the same day. You get me? Yes. So that maybe it is 30 days and another 75 daysல என்னெல்லாமோ நடக்க போகுது. ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் ஆன் அப்படின்னு டேனியல் மூலம் சொல்லியிருக்கார். These two numbers do not repeat anywhere else in the Bible. அதனால there is no cross reference we can take. But because it is written so clearly from the abomination of the desolation, இத்தனை நாளுன்னு clear-ஆ எழுதுனனால we can calculate and say, oh, okay, another 30 days and 75 days. So it makes sense. இந்த கடவுளுடைய கோப டைம்ல தாக்கு பிடிச்சு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா just hold on for another 2.5 மாசம் and you are blessed. Meaning things are going to change. அந்த இன்னொரு 2.5 மாசம் hold on அப்படின்ற மாதிரி இருக்கு. Hopefully it makes sense to you too. Yes. Okay, Thank perfect. Welcome. All right. Close பண்ணிடலாமா? Okay, Remy, please pray. Okay.
அப்பா ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. அப்பா பரிசுத்தர் இந்த ஆண்டவரே. அப்பா தூதர்கள் ஓயாமல் போற்றப்படும் நேரத்தில் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே ஏசப்பா ஆண்டவரே உம்மை தியானிக்கும் ஆண்டவரே என்ற வார்த்தைகளை அறிந்து கொள்வோம் ராஜாவே. அதன் கருத்துக்களை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஆராய்ந்து அறியோம் தேவரே. தந்தை இந்த நல்ல டைமுக்காக மக்களோட ஸ்தோத்திரம் ராஜாவே ஏசப்பா. அந்த நேரத்தில் ஆண்டவரே இதை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தாவே ஏசப்பா நீர் ஆண்டவரே வெளிப்படுத்த ரகசியத்தையும் ஆண்டவரே உடைய மிஸ்ட்ரியை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டு திருப்பி செய்திருக்கீர் ராஜாவே ஏசப்பா ஆண்டவரே. அப்பா அதோ நீங்க பேரபிள்ஸ் மூலியமா எங்களுக்கு சொன்னாலும் கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே உங்களுடைய ரகசியத்தை ஆண்டவரே நீர் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறபடியால் நமக்கு கொடி ஸ்தோத்திரம் ராஜாவே ஏசப்பா. ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே உலகத்தின் காரியங்களை உங்களுக்கு சொல்லும் போதே நீங்கள் ஆண்டவர் புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பரலோகத்தின் ரகசியங்களை சொன்னால் நீங்க புரிந்து கொள்வீங்க என்று நீங்க கேட்டிருக்கீங்க அப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு இந்த ரகசியங்களை ஒவ்வொன்றாக ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற மேலான கிருபைகளுக்காக கூடான ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இது எங்களோட கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிற ராஜாவே. அப்பா ஆண்டவரே இதை புரிந்து கொள்வதற்குள்ள அகக்கண்களை எங்களுக்கு திறந்தள்ளணும் ராஜாவே ஏசப்பா ஆண்டவரே. இதன் மூலியமாக கர்த்தாவே நாங்கள் இன்னும் கர்த்தாவே அதிகமா அறிய ஆண்டவர் கிருபை செய்துள்ளோம் ராஜாவே ஏசப்பா ஆண்டவரே. இது எங்களுக்கு விளக்கி கொடுத்த ஆண்டவரே ஃபேமிலியாவே ஆண்டவரே ஃபேமிலி ஆண்டவர் ஆசீர்வாதம் கர்த்தாவே கொடுத்திருக்கிற ஆண்டவரே சுகம் பலம் ஆரோக்கியத்திற்காக ஞானத்திற்காக நமக்கு கொடி சொத்தான் தேவர் பலத்தால் இன்னும் அதிகமா இடைக்கட்டி எல்லாம் வேண்டி கெஞ்சி மன்றாடுகள் ராஜாவே ஏசப்பா. கண்ணிகன் போல் காத்திரும் கர்த்தாவே ஏசப்பா நீர் எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கப்படியால் நமக்கு நன்றியப்பா. இந்த ஒரு நல்ல ஒரு ஹியூமனிட்டி எங்களுக்கு தந்தபடியால் நமக்கு கொடி சொத்தன ராஜா. இதன் மூலியமா அநேக பிரயோஜனம் அடைகிறது நாங்கள் காண்கிறோம் ராஜாவே ஏசப்பா. மகளிருக்கு நீர் இன்னும் அதிகமா உபயோகப்படுத்த ராஜா ஆண்டவரே. அநேக ஆத்மாக்கள் ஆண்டவரே இன்னுமே பற்றி தெரிந்து கொள்ள ஆண்டவர் திருப்பி செய்தல வேண்டி கெஞ்சிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இதுல ஆண்டவர் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தருடைய கரங்கள் ராஜாவே ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசிரியர் இன்னும் அதிகமான ஆர்வத்தோடு இன்னும் கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துமா ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென் Amen. ஆமென். Thank you, Ma. தேங்க்ஸ் பா. குட் Mhm. நைட். பை. Good night. Good night. Good night. Bye. தேங்க்ஸ் பமிலா. Bye. தேங்க்ஸ் மா. Oh, thank you, தேங்க்ஸ் அக்கா. Akka. பை பை. தேங்க்ஸ் மா. See you tomorrow. Bye. See you. நாளைக்கு பார்க்கலாம். பை. Okay, bye.